முருங்கைக்கீரை நம்ம அரைச்சி செடி கொண்டு ஊற்றலாம் மாடியில். இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, நல்ல சத்தானது கூட. நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. பாருங்கள், இது போல் தான் அரைச்சோன்னா நல்லா நைஸாக இதுமாரி அரைச்சி இதுமாரி டப்பாவில் ஊற்றிக்கலாம். கீரை இருக்குது, இந்த கீரையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதாக எடுத்து ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஒரு டப்பா ஃபுல்லாக அரைச்சி வச்சிட்டோம். நம்ம மேலே எடுத்துன்னு போயிட்டு சாயந்தரமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம். பாருங்கள் எப்படி இருக்கு, கெட்டியாக இருக்குது. இப்போது நம்ம மேலே போயிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். நம்ம சாயந்தரமாக போக சொல்ல செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்ல எடுத்துன்னு போயிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன். அங்கே வீடியோ எடுத்து போடுறேன். அது அன்னைக்கூடையில் பிடிச்சது ஆயிடுச்சு. இன்னொரு அன்னைக்கூடை பிடிச்சி இதில் வச்சு பெயிண்ட் டப்பாவில் திருப்பி ஒரு டப்பா அமௌண்ட் ஊற்றிக்கலாம். இதுமாரி ஒரு டப்பா கொடுத்து வந்தீங்கன்னா நல்லா செடிங்களுக்கு ரொம்ப சத்து, நல்லா காய் எடுத்து நல்லா பூ எடுத்து காய் காய்க்கும். நம்ம நல்லா இயற்கையான காயாக இப்போ சுண்டைக்காய் செடிக்கு ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு பெயிண்ட் டப்பாவில் ஒரு டப்பா ஊற்றினா போதும். ரோஸ் செடி இது சுகருக்கு சாப்பிட்றது, சுகர் ஸ்வீட் லெமனு. இது மினி ஆரஞ்சு, மாதுளம்பழம் செடி. மாதுளம்பழம் காய்க்குது, அணில் தான் சாப்பிட்டு போகிறாரு. அவரும் சாப்பிட்டோம், அவரும் ஒரு ஜீவன் தானே. அவர் தோட்டத்துக்கு காவல் இருந்துக்குன்னு சாப்பிட்றாரு அணில். எல்லாம் புதினா, இது கொய்யா மரத்துக்கு ஊற்றிக்கலாம். மரத்துக்கெல்லாம் கூட ஊற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல சத்து. இது பாவை செடி, அதெல்லாம் பாவை செடி இப்போ தான் பூ எடுக்குது. அது கார்த்திகை மாதம்னா நல்லா காய்க்கும். இப்போ வெயில் சீசனுக்கு அதுக்கும் காய்க்க மாட்டேங்குது. 1 2 அப்படி தான் காய்க்குது, நிறைய காய்க்க மாட்டேங்குது. பரவாயில்ல, 1 2 காய்ச்சாடுன்னு இப்போ நான் செடி நட்டு விட்றது. இப்போ லெமன் செடிக்கு ஊற்றிக்கலாம். இங்கே ஒரு கொய்யா மரங்குது, இந்த மரத்துக்கு ஊற்றிக்கலாம். எலும்போட்டி தடை, அது ஊற்றிக்கலாம். இதுமாரி மரத்துக்கெல்லாம் ஊற்றலாம். நல்லா சத்து, காயெல்லாம் நல்லா கொடுக்கும். நான் அடிக்கடிக்கு ஊற்றுவேன். அது போல் இப்போ ஒரு மாதமாக ஊற்றலை, அதுதான் இப்போ ஊற்றிட்டேன் இன்றைக்கி. இதை பார்த்துட்டு நீங்களும் இந்தமாரி உங்கள் செடிங்களுக்கு கொடுங்க. நல்லா சத்து, நல்லா காய்கறி கீரை எல்லாம் நல்லா கொடுக்கும். புதினாலாம் நல்லா கொடுக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. வணக்கம்.